ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி பைட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி கொடமிளகாயை வச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நார்மலா கொடமிளகாயில நம்ம கார ரெசிபி தான் நிறைய பார்த்துருக்கோம். இப்ப நம்ம எப்படி ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் கொடமிளகாய் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா துருவி வச்சுக்கலாம். துருவிட்டு இந்த சீட்ஸ் போர்ஷனை மட்டும் தனியாக எடுத்துடலாம். துருவினது பார்த்தீங்கன்னா 1 கப்பு வருதுங்க. நான் இப்போ வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக திராட்சை போட்டு நல்லா வதக்கிடலாம். திராட்சை நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாக முந்திரி போட்டு நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் இருக்கிற நெய்லேயே நம்ம வந்து அந்த கொடமிளகாய நல்லா துருவின கொடமிளகாயை போட்டு நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிறதுக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க. இப்போ கொடமிளகா நம்ம துருவல் எடுத்தோம் இல்லையா, அதே கப்பால 1 கப்பு பால் சேர்த்து இப்போ நல்லா வேக விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வேக விட்டு அதை கொதிச்சு நல்லா கெட்டியாயிடும். இப்போ கொடமிளகாய நல்லா பாலில் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதே கப்பில் முக்காலுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியா சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு சர்க்கரை நல்லா கெட்டி ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சுகர்லெஸ் கோவா சேர்த்துக்கலாம். நல்லா கட்டியெல்லாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கோவா சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க, நல்லா இருக்கும். இது எல்லாருக்குமே பிடிக்கும். இது வந்து கொடமிளகால பண்ணிருக்கிறதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப நான் இந்த கோவா வந்து நான் வீட்லயே பண்ணிருக்கேங்க. நான் அதனால நீங்க வந்து கடையில யூஸ் பண்ணாலும் சரி, கடையில வாங்கினது யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல வீட்லயே பண்ணாலும் சரி, இப்ப இந்த கோவா சேர்த்து செய்யறது ரொம்ப 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 டேஸ்டியா இருக்கும். இப்ப நான் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. கோவா சேர்த்து பண்ணதுக்கு அப்புறம் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்ப அந்த மீதி இருக்கிற நெய்யும் நான் சேர்த்துக்கிறேன். இப்ப பார்த்தா நல்லா அல்வா பதம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நான் சர்விங் பிளேட்ல போட்டு காட்டுறேன். நல்ல டேஸ்டியான, ஈஸியான, வித்தியாசமான அல்வா ரெடி. குடமிளகாய் வச்சு நல்ல சூப்பரான ஒரு அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க. எப்படி வந்தது உங்களுக்கு இந்த ரெசிபி? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.